சமாதானம் அக்காவும் அவர்கள் டீம் அந்த சகோதரர்கள் அசம்பிளி ஆஃப் காட் கோயில்பட்டி சபையில் பாஸ்டர் ஆதாம் துறை கீழே இயங்கி கொண்டிருந்த அவர்களுடைய ஊழியத்து நிமித்தம் எனக்கு காஸ்பல் சொல்லி என்னை அவர்கள் வீட்டில் நடந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் மனம் திரும்பு எல்லா பாவத்தையும் விடு. அப்போ என்கிட்ட சினிமா பார்க்குற பாவம் இருக்குது, பாவத்தை அந்த விடும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உடனே நான் அழுது ஒப்பு கொடுத்து எரேமியா 29:13 ஹோல் ஹார்ட்டடாக தேடணும்னா இந்த வயிற்றை காலி பண்ணி வயிற்றை எம்டி பண்ணணும். இந்த கிராம மிஷனரி ஊழியம் காஸ்பல் அறிவிக்கிறத மட்டும் செய்து இதை விட்டுட்டாங்க எல்லாரும். அந்த மத்தேயு 28 சொன்னார், மார்க் 16 சொன்னார். இந்த பிரைமரி காஸ்பல் ஒர்க்கு நாங்கள் கொடுத்தது, சர்ச்சுக்கு கொடுத்தது ஒரு சின்ன அமௌண்ட். இது இந்த சத்தியம், கர்த்தருடைய சத்தியம் 100 மடங்கு உண்மையானது. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள்னா வாழ்த்துக்களை இன்னைக்கு எங்கள் விசாரிக்கிறதுக்காக நீங்கள் கேம்பஸ் வந்திருக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10-20 நிமிஷம் பேச ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் ஃபீல் பண்ணேன் காட்ஸோட பிரசன்னத்தை. ஓகே, நீங்களாக வரல, ஆண்டவரே உங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரால் நடத்தப்பட்ட ஒரு அண்ணனுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தயவுசெய்து எங்கள் நேயர்களுக்குன்னு ஒரு பேட்டி கொடுங்களேன். எங்கள் கிராமத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு, புதுசாக ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்குள்ளே வளர்ந்தவங்களுக்குன்னு உங்கள் சாட்சிகளை பேட்டியாக எடுத்து போட்டால் நல்லா இருக்குமேன்னு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்களும் சந்தோஷமாக சரினீங்க. ஆமாம், உங்களை எல்லாம் கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக, கிராம மிஷனரி இயக்க குடும்பம் என்பது 1200 முழுநேர மிஷனரிகள், பகுதி நேர மிஷனரிகள், எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க, கொடுக்கிற குடும்பங்கள், உறவுக்காரர்கள் எல்லாருடைய சார்பாக வாழ்த்துக்கள். லேலுயா. எனக்கு உங்களை அறிமுகப்படுத்துறது உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, நான் சொல்கிறத விட நீங்களாக உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் அதை மட்டும் ஒரு அறிமுகம் சொல்லுங்களேன். எனது பெயர் ஞான செல்வம். எனக்கு வயது 65. நான் ஒரு தனியார் பள்ளியை, ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை நடத்தி வருகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம் என்ற ஒரு ஊரில் நடத்தி வருகிறேன். எனக்கு மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும், நான் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பையனும், மொத்தம் 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபை என்ற சபையில் போதகராகவும் ஊழியம் செய்து வருகிறேன். இதுதான் என்னுடைய ஊழியம். ஸ்கூல் பேர் என்ன? ஸ்கூல் பேர் ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எவ்வளோ பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க? நமது பள்ளியிலே கர்த்தருடைய கிருபையால் 844 குழந்தைகள் இன்றைய நிலவரம் படி படித்துக் கொண்டிருக்காங்க. லூயா. சரணா, எங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம வில்லேஜ் டிவிங்கிறதா அது பேர். சரி, கிராமங்களில் இருக்கிறவங்கள தான் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனா நீங்கள் ஆண்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க, கடவுளை பிடிச்சிக்கிற அந்த ஒரு சின்ன சாட்சி சொன்னால் நல்லாயிருக்கும். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படாமலே சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். ஏதோ நல்ல கண்டிப்பான பெற்றோருக்கு இருந்தாலும் சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டேன். எப்படி என்றால், நான் 19 வயசில் கல்லூரிக்கு போகும்போது 3ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருந்த போது, அப்பொழுது இருந்த ஒரு சமாதானம் என்ற ஒரு அக்கா, அவங்களுக்கு இப்போவும் இருக்காங்க, 80 வயசு. அவங்களும் அவங்களுடைய டீமும் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வந்தார்கள் கோயில்பட்டி பகுதியில். அவர்கள் வீட்டிலே தினமும் வாலிபர்களுக்காக கூட்டம் நடத்தினார்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஊழியத்தின் சார்பிலே வாலிபர்களுக்கு கூட்டங்கள் நடத்துவது எனக்கு ரொம்ப பிடித்து தான் அங்கேருந்து நான் ஓடி வந்தேன். உங்களுடைய வாலிபர்களின் ஆயத்த கூட்டம் எங்கள் பள்ளியில் வைத்து நடத்தும்படி உங்களை அழைத்தோம். நீங்கள் நடத்தி கொடுத்தீர்கள். அன்றைக்கு தான் முதலாக பார்த்தேன். ஏனென்றால் அந்த வாலிப வயசில் தான் கர்த்தர் தேவை. அந்த நேரத்தில் அவன் முழுக்க பாவ உலகத்துக்குள்ளே முழுக்க அப்படி கிடப்பான். அப்படி நான் கிடந்த போது என்னை அந்த நேரத்தில் 1979 முதலாக இந்த சமாதானம் அக்காவும் அவர்கள் டீம் அந்த சகோதரர்கள் அசம்பிளி ஆஃப் காட் கோயில்பட்டி சபையில் பாஸ்டர் ஆதாம் துறை கீழே இயங்கி கொண்டிருந்த அவர்களுடைய ஊழியத்து நிமித்தம் எனக்கு காஸ்பல் சொல்லி என்னை அவர்கள் வீட்டில் நடந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் நடக்கிற கூட்டத்துக்கு வாடா,
என்று அவர்கள் கூப்பிட்டு போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் சுவிசேஷம் சொன்னார்கள், பாட்டு சொல்லிக் கொடுத்தார்கள். மனம் திரும்பு, எல்லா பாவத்தையும் விடு. அப்போ என்கிட்ட சினிமா பார்க்குற பாவம் இருந்தது. பாவத்தை அது விடும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உடனே நான் அழுது ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினேன். அந்த 3வது வருஷத்திலே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பாடம் அரியர்ஸ் இருந்தது. எங்கள் அப்பாவிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டிருந்தேன். எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டான வாத்தியார். காலேஜில் 3rd இயர் வந்துட்டேன். ஃபெயில் ஆகித்தான் வெளியில். நான் பிஎஸ்சி கோயில்பட்டி எஸ்ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில். ஆமாம். அப்போது நான் மேக்ஸில் 4 பாடம் ஃபெயிலு. அடுத்து ஒரு கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபெயிலு. 3rd இயர் வந்தாச்சு. 3rd இயர் பாடம் வேறு இருக்குது. அப்போது எனக்கு காஸ்பல் சொன்ன அக்கா சொன்னாங்க, இயேசு உன்னை 5 பாடம் அரியஸையும் பாஸ் பண்ண வைத்து, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைத்து வெளியே கொண்டு வருவாடா. அதுதான் காஸ்பல். அப்போது எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சரி சொல்கிறாங்கன்னு அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தேன். அழுது ஒப்பு கொடுத்தேன். நான் இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன், நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். எனக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் விளைவாக 1979 கூட்டத்துக்கு போனவன் 80 பரீட்சை எழுதி 80 ரிசல்ட் வந்திருக்குது. ஜி வெங்கடசாமி நாயுடு காலேஜ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி குரூப்பில் 40 பேர் தேர்வு எழுதினதில் மொத்தமே 10 பேர் தான் பாஸு. அந்த 10 பேரில் ஃபஸ்ட் கிளாஸில் முதல் பேர் என் பேர் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பாட்ட ஃபெயில் சொன்னால் அவர் காலேஜில் படித்தாலும் அடித்து போடுவார். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்து வாத்தியார். ஆனால் நான் பாஸ்ன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பாட்ட போய் முதல்ல சொன்னேன். எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு தெரியாதுன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா அவர் தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரி அவர் நடித்து கொண்டிருந்தார். நான் பாஸ் பண்ண உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதன் பின்பு அப்போதான் ரட்சிப்புனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. இயேசு நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. ஏன்னா நான் பாஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஒரு நண்பன் திடீரென்று வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தான். அந்த விடுபட்ட பாடத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான். அப்போல்லாம் டுட்டோரியல் காலேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வெறும் பழையது சோரை கொண்டு போய் படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி வந்ததுனால் இன்றைக்கு ஒரு ஹையர் செகண்டரி பள்ளிக்கு நான் ஒரு தலைமை ஆசிரியராக முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கேன் 43 ஆண்டுகளாக. அன்றைக்கு தான் முதலாக இயேசு ரட்சிக்கிறார், அந்த இயேசு ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் கண்டு கொண்டேன். இதான் என்னுடைய சுருக்கமான சாட்சி. அதான் நீங்கள் சொன்ன அந்த சாட்சிகளை பிடிச்சது. இவ்வளோ 5 பாடம் தோல்விகள், 5 பாடம் தோல்வி ப்ளஸ் 3rd இயர் பாடம் வேறு, அனைத்தையும் ஒரே அட்டெம்ப்டில் எழுதி பாஸ் பண்ணி. இது சொல்லும்போது இதை கேட்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். இப்போ காலேஜ் படிக்கிறதுல என்ன வசதினா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட்னா 1 வருஷத்தில் நம்ம பாஸாக ஃபெயிலான்னு தெரிஞ்சிடும். காலேஜில் என்னென்னா 3 வருஷம் கழிச்சு தானே தெரியுது. 3 வருஷம் கழிச்சு எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னா ஒரு 17 பாடம் அரியர். அந்த செமஸ்டரோட 17 பாடம் எழுதுனா தான் டிகிரி பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஏசுனா தெரியாது. யோசி பார்க்குறேன், எங்கள் அப்பா மிலிட்ரியிலால் வெளுத்திடுவார் அடித்து, ஃபெயிலுன்னு தெரிஞ்சால் பயப்படுறேன். அப்போ ஏதாவது ஒரு துடியான சாமி போடணும், அப்போ தான் நம்ம பாஸ் பண்ண முடியும்னு யோசித்து பார்த்து கிறிஸ்தவங்க சாமி தான் துடியான சாமின்னு கண்டுபிடிச்சேன். ஏன்னா வரலாற்றே 2 பிரிக்கிறார்ல, கிமு கிபி. 2025னா கிபி தானே சொல்கிறோம். என் மனசுக்குள்ளே அப்போ அவர் தான் உண்மையான சாமியாக இருக்கலான்னு 17 நாள் பரீட்சை. நாளைக்கு என்ன பரீட்சை பேப்பர்னு தெரியாது. இப்போ தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், வரலாறு, புவியியல் பரீட்சை பேர் தெரியணும்ல. என்ன பரீட்சை பேர்னே தெரியாது. நான் நாளைக்கு பரீட்சைக்கு இன்றைக்கி போய் லைப்ரரியில் போய் என்ன கொஸ்டின் மாடல்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து, ஓஹோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இந்தந்த டைப்பில் கேட்குறாங்கன்னு சொல்லி லைப்ரரியில் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் படிப்பேன். நாளைக்கு பரீட்சைக்கு நாளைக்கு பரீட்சை இன்னைக்கு 17 நாள் எழுதினேன். சாமி உங்களுடைய சாமி நீங்கள் தான் சாமின்னு சொல்கிறாங்க, எப்படியாவது எனக்கு 17 தோல்வியிலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ரிசல்ட் வந்தால் 17 வார்டும் பாஸ். அல்லேலூயா. நம்ம உங்களுக்கு 5 வார்டும் பெருசுங்கிறீங்க. அப்போ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்குற நேயர்களுக்கு சொல்லணும், இப்போ தோல்விகளோடு இருக்கலாம். அது பரீட்சையில் உள்ள தோல்வியாக இருக்கலாம், வியாபார தோல்வியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். தோல்விகள்ங்கிறது எல்லா விதத்தில் தானே. பெற்றோராக தோல்வி அடைஞ்சிருக்கலாம், ஏன்னா பரிசுத்தமாக இருக்க முடியலன்னு தோல்வி அடைக்கலாம். அப்போ
நம்ம 2 பேரும் அவங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன, உன் தோல்வி உள்ளவங்க நீங்கள் ஏசாமிகிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா போதும். அர்ப்பணிச்சா போதும். தோல்வியை ஜெயமா மாற்றிடுவார். மாத்துறார், பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அவங்கள மன்னிக்க போய் அவர் நம்ம பக்கம் கிருபையை அள்ளி கொடுத்துறாரு. அப்போ இது ஒரு சத்தியம் நம்ம ருசி பார்த்தது. இன்னொன்று நீங்கள் சொல்கிற இதில் எனக்கு ரொம்ப மனசில் பட்டேன்னா, ஒருத்தர் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கூட்டம். ஆமாம். இப்போ எவ்வளோ கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்க. ஆமாம். அவங்க எல்லாரும் சொந்த வீடோ ஏதோ வாடகை வீட்டில் இருக்காங்கல்ல. நான் சும்மா கடாக்கு மடாக்குன்னு பேசுவேன், உங்களுக்கு தெரியும். சொந்த வீடோ வாடகை வீடோ வச்சுருக்கவங்க மாதத்தில் 29 நாள் அவங்கள பயன்படுத்திக்கலாம் அந்த வீடை. ஆமாம். ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது அந்த வீடை ஏசப்பாவுக்காக கொடுக்கணும். இப்படி ஒரு சின்ன ஜெப கூட்டம், ஒரு 4 சின்ன பிள்ளைகள் கூப்பிட்டு ஒரு கூட்டம், வாலிபர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன கூட்டம், இப்படி ஒரு பாட்டு. அவங்க சொன்னாங்களே அம்மா, அந்த ஜெபம் நடத்தினவங்க வீட்டில் என்னைய ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தின அந்த அக்கா இப்பவும் கோயில்பட்டியில் ஒரு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. 80 வயசு உயிரோட இருக்காங்க. அவங்க வந்து நிறைய வாலிப பெண் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள நடத்தினாங்க. அவங்க பேர் என்னன்னா? அவங்க பேர் சமாதானம். இப்போ இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் கோயில்பட்டிக்காரங்களுக்கு தெரியும். பாண்டவர் மங்கலத்தில் அவங்க ஒரு பெரிய சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமாதானம் மாதிரி எல்லா கிறிஸ்தவ அம்மாமார்களும் ஒரு வீட்டு ஜெப கூட்டம் ஆரம்பிச்சா, உங்க பேர் என்ன சொல்றீங்க? ஞானசெல்வம். இவ்வளவு பெரிய ஞானசெல்வம் இந்தியாவுக்கு அடிச்சிருவாங்க, சபைகளுக்கு அடிச்சிருவாங்க. அந்த அக்கா செஞ்ச ஊழியத்தினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். சுவிசேஷ ஊழியம் எல்லாரும் செய்யணும். அதாவதுண்ணே, அந்த வீட்டு ஜெப கூட்டத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கு. அம்மா, நானும் பாலமுருகன் சேர்ந்து எங்கள் கிராமத்தில் ரட்சிக்கப்பட்டோம். சரி. விஜயான்னு ஒரு அக்கா, கால் நடக்க முடியாதவங்க வீட்டில் தான் டெய்லி ஜெப கூட்டம். ஓ சரி. அப்போ என் தெருவில் நான் நடந்து போகும்போது என் ஊர்க்காரங்க சொல்லுவாங்க, இந்த சரசாத்தா பையன் போகிறான், ஒப்பாரி சத்தம் கொஞ்சம் நேரத்தில் கேட்கும். அவனும் அந்த பாலமுருகன் போகிறாங்க, இவன் கொஞ்சம் நேரம் அழுவாங்க. அந்த வீட்டு ஜெப கூட்டம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கிராம விஷயத்தை உருவாக்கியிருக்கு. ஆமாம். அப்போ இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற எல்லோரும், நீங்கள் யாருனாலும் சரி, உங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ ஒரு சிறுவர் ஊழியம், குரலி மாதிரி ஒரு சின்ன ஜெப கூட்டம், ஒரு வாலிபர் கூட்டம் ஆரம்பித்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஊழிய தலைமுறைகள் எழும்பிடும். அல்லேலூயா. கண்டிப்பாக. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்கள் ஆண்டுக்குள்ளே எப்படி வளர்ந்தீங்க? அடுத்து இப்போ எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுறாங்க. இப்போ ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்கள் கிட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிச்சிருப்பாங்க. அடுத்து அவங்க வளர்றது நிறைய தெரியாது. ஆமாம். உங்களுக்கு அப்படி எப்படிப்பட்ட சான்சஸ் ஆண்டு கொடுத்தாரு? எப்படி ஆண்டுக்குள்ளே வளர்ந்தீங்க? அதை சும்மா சொல்லுங்களேன். ஆமாம். நான் என்னை வழிநடத்தினவங்க வந்து கிறிஸ்துவோட என்னை கனெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஏஜி சர்ச்சுக்கு போனேன். பாஸ்டர் என்னை நல்லா நடத்தினாங்க. அப்போது பாஸ்டர் ஆதாம்தர் என்னை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட ஊழியத்துக்கு போனேன் திருநெல்வேலியில். நான் வந்து ஊழியத்துக்கு தான் போகணும், நான் கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தேன். அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது அங்கே பாளையங்கோட்டையில் பாஸ்டர் மார்ஷல் ஐசக்னு ஒருத்தர்கிட்ட, அவர்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் நீங்கள் சோறு மட்டும் கொடுங்கண்ணே, நான் உங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும், எங்கள் அம்மா அதுக்கு தான் என்னை நேர்ந்து விட்ருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்போது அந்த அவர் பாஸ்டர் மார்ஷல் ஐசக்கு, நான் அவர் வீட்டில் 1 வருஷம் அவர் சொல்கிற எல்லா வேலையும் செய்வேன். சாயந்தரம் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், பைபிள் ஸ்டடி கொடுப்பார். அவர் வந்து என்னை ஒரு ஊழியக்காரனாக ஆயத்தப்படுத்தினார். அப்போ ஆயத்தப்படுத்தி அவர் கொண்டு வரும்போது இன்றைக்கும் பாஸ்டர் மார்ஷல் வந்து அவங்க சென்னையில் இருக்காங்க. வயது முதிர்ந்தாலும் என்னை இந்த நிலைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தி வந்ததில் அவர் முக்கியமான பங்கு வகித்தார். 1981 கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள், 95ஆம் ஆண்டு வரைக்கும் அவர் தான் என்னை நடத்தினாங்க. இப்பவும் அவர் என்னுடைய பாஸ்டர் தான். அதுக்காக இன்றைக்கும் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தேடி அலைந்து நான் சிஎஃப்சி சபைக்கு போனேன். சிஎஃப் சபையில் உள்ள பாஸ்டர்கள், மூப்பர்கள் என்னைய ஒரு ஆவிக்குரிய விதத்தில் என்னைய ரொம்ப தீவிரமாக நடத்தினாங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளே நான் ஊன்ற கட்டப்பட்டிருக்கேன்னா என்னை நடத்திய சுவிசேஷகர்கள், ஊழியர்கள்,
சபை. நான் இப்போது கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சபை என்ற சபையில் எங்களுடைய மூத்த பாஸ்டர் சாக்பனன் கீழே நானும் ஒரு ஊழியனாக இன்றைக்கு இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய அன்றாட அந்த ஜெப வாழ்க்கை, பைபிள் ரீடிங், இது ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் தேவையானது. ஆமாம். நீங்கள் அதை குறித்து சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு காலையில் எப்படி பைபிள் வாசி எப்படி தொடங்குவீங்க அந்த மாதிரி? நான் காலையில் யூஸ்வலாக 6 மணி எழுந்திருப்பேன். ரொம்ப லேட்டாக படுத்தா கொஞ்சம் லேட் ஆகும், இல்லைன்னா 5:45 6 மணிக்கு எழுந்திருவேன். எழுந்த உடனே எங்களுக்கு தினசரி மன்னா எங்களுடைய சபையில் உள்ள மேலேருந்து எங்களுடைய பாஸ்டருடைய செய்தி 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் செய்தி அனுப்புவார்கள். அதை நான் கேட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டு மற்ற வேலைகளை செய்வேன். அதற்கப்புறம் பைபிள் வாசிப்போம். பைபிள் வாசித்து நாங்கள் ஜெபித்து அதற்கப்புறம் 7:30 வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்துருப்பேன். 7:30க்கு அதுக்கப்புறம் நான் வெளியில் கிளம்புவேன். அதே போல் ஈவினிங்கில் தினசரி கொரோனா டைமில் அப்போ சபை கூடுதல் இல்லை, அந்த நேரத்தில் லாக்டவுன் டைமில் நாங்கள் ஆன்லைன் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். அதை இன்றைக்கு வரைக்கும் 9லேருந்து 9:30 3 அதிகாரம் நாங்கள் ஒரு குழுவாக ஆன்லைன்லேயே லிங்க் பண்ணிக்கிறோம், வெறும் ஆடியோ காலில். அந்த 3 அதிகாரத்தை சின்ன பிள்ளை பெரிய ஆளுன்னு கிடையாது, எல்லாரும் வாசிக்கணும். சின்ன பிள்ளை 3 வசனம், பெரிய ஆள் 10 வசனம். அதை வாசித்து 9:30க்கு ஜெபம் பண்ணி முடிப்போம். அதில் யாருக்காவது வியாதியஸ்தர்கள் சோகம் இல்லாமல் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, அதை நாங்கள் சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி முடிப்போம். அந்த அரை மணி நேர ஜெபத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிறோம். அதுக்கப்புறம் தனி ஜெபம் பண்ணி 10:30க்கு படுத்துருவோம். அதாவது அந்த நல்லா இருக்குண்ணே இங்கே சொல்கிறது. ஆன்லைன்லேயே ஒரு 3 அதிகாரம் மாறி வாசி. சின்ன பிள்ளைகள்லாம் 3 அதிகாரம், பெரியவங்கன்னா 10 அதிகாரம், 10 வசனம். அதாவது இதுதான் பைபிள் ரீடிங் கிளப்புங்கிறோம். பைபிள் ரீடிங் எங்கள் முழு நேர ஊழியர்கள் எல்லாம் இதை செய்கிறோம். சரிங்க, வெரி குட். இது கேட்குற எல்லாருமே, அதாவது ஒருத்தராக பைபிள் வாசிக்க போர் அடிக்கும். ஆமாம். அப்படி உள்ளவங்க இப்படி ஒரு கொஞ்சம் குரூப்பை சேர்த்தாச்சுன்னா இப்போ கால் பண்ணிடுவாருன்னு ஒரு பயத்தில் எல்லாரும் கரெக்டாக வந்துடுவாங்க. எங்கே பைக்கில் போய்கிட்டு இருந்தாலும் நின்று அட்டன் பண்ணிடுவான் எங்கள் டீமில் உள்ளவன். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துடுவாங்க. ரொம்ப முடியலைன்னா தான் இன்றைக்கி நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் வரலைன்மா. இப்போ நான் என் ஊழியர்கள்ட்ட சொல்லுவேன், மத்தேயு 6 அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் டேவிட் நீ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா சொல்லக்கூடாதுன்பேன். ஏன்னா 1லேருந்து 10 வசனம் வாசிக்குள்ளே அவன் போய் எனத்தையாவது ஒரு கிச்சனில் போய் ஒரு எனத்தையாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோம், 10 வசனம் வாசிக்கும் ஓடிவான். அதை லீட் பண்ணுறவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, எப்போ நீங்கள் சொல்லுவேனே தெரியாது, இத்தனை வசனம்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவேன். சரி, 7 வசனம் முடிச்சா நீ வாசிப்பான் பஞ்சமே நீ வாசிப்பாடணும், அவன் அலர்ட்டாக இருக்கணும், நம்மளை சொல்லிடுவாங்கன்னு கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே வரணும். அப்படியெல்லாம் முறைகள் வைக்கிறோம், நல்ல பயங்கர சக்ஸஸாக வருது. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அப்போ இப்படி தனிச்சப்போ அந்த பைபிள் ரீடிங் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல தலைவனாக வளர்ந்துருவாங்க இருக்கு. நீங்கள் ஒரு சாட்சி. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க? 844 குழந்தைகள், ஒரு 60 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. டீச்சிங் நான் டீச்சிங். இவ்வளோ பேரை வழிநடத்துகிற ஒரு நல்ல ஒரு சந்ததி உருவாக்குற ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கருத்தர் கொடுத்துருக்கேன். தலைவனை உருவாக்கிறதுன்னு அதான் ரீசன்ஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இன்னும் எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச ருசி பார்த்த வசனங்கள். இப்போ நான் இருக்கிறேன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு. ஆமென். டேஸ்ட் நிறைய கிறிஸ்தவங்கள் ஏசுனாரு தெரியும், ஆனால் அவங்கள டேஸ்ட் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. அப்போ மாங்காய் கசக்குமா புளிக்குமா இனிக்குமான்னு கேட்டால் நீங்கள் அனுமானத்தில் சொல்ல முடியாது. அதை கடிச்சு தின்னு டேஸ்ட் பண்ணணும்ல. ஆமாம். அது மாதிரி தான் இப்போ இயேசு நல்லவர்னால டேஸ்ட் பண்ணணும்ல. ஆமாம். அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நான் சொல்லுவேன், கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ரொம்ப பிடிக்கணும் எனக்கு. அதாவது வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்பினதுனால சிங்கம் வந்த பயப்பட மாட்டான், கரடி வந்த பயப்பட மாட்டான், ஊர் பைகள்லாம் கோழியாத்து பயப்படுறான், இவன் பயப்பட மாட்டான். ஆமாம். அப்போ வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறத தாவீது நம்புறது போல நான் என்ன யோசனை, என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கார் நம்பினேன். ஆமாம். ஒரு கிராமத்தில் அருவாளத்துக்கு ஒருத்தர் வெட்ட வர்றான், பயப்பட மாட்டேன், ஏன்னா வலது பக்கத்தில் நம்ம ஆண்டு இருக்காரு. ஆமாம். நான் என்ன சின்ன பிள்ளை போல அப்படி திரும்பி ஏசப்பா என் கூட இருக்கீங்களா அப்படி சொல்லுவேன்.
அதில் ஆண்டவர் அவன் அருவா கொண்டு வரும், கை காலெல்லாம் நடுங்கி ஓடி இருக்கிறான். ஆமாம். இப்போ இதெல்லாம் எனக்கு பிடிச்ச வசனங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச வசனங்கள் ஒரு பண்ணதை சொல்லுங்களேன். நான் டேஸ்ட் பண்ண 2-3 வசனத்தை நான் சொல்கிறேன். பைபிள் வந்து ஒரு தேன்கூடு, பைபிள் வந்து பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேலானதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அதில் எனக்கு பிடித்தமான ஒரு ஒரு முக்கியமான நம்பர் 1 வசனம்னா அதில் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம் நினைக்கிறேன். அதில் வந்து பிதாவாகிய தேவன் இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ அந்த அளவு இயேசுவடைய விசுவாசிக்கிறவர்களை நேசிக்கிறார். அது வந்து அந்த யோவான் 17 கெத்செமனே ஜெபத்தில் இயேசு சொல்லுவார். ஏன்னா இயேசு தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அந்த நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல எனக்கு தந்தவரிடத்துல அன்பா இருக்கிறீர். இந்த வசனம் தான். ஏன்னா இந்த இயேசுவுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தீங்களப்பா, அதே பரிசுத்தாவி எனக்கு கொடுங்க. ஏன்னா என்னையும் அன்பா இருக்கீங்க. நான் காலையில் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நீங்க அதே, நான் பாவி, அவர் பரிசுத்தர், நான் அயோக்கியன். ஆனா அவர் ரத்தத்தினால என்னை கழுவிருக்காரு. அதனால அவர் கொடுத்த பரிசுத்தாவி எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த யோவான் 17:22. அதுக்கப்புறம் ரோமர் 8:28. எல்லாருக்கும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் நன்மைக்கு தான் நடக்கும். தீமை தான், ஆனால் அது நன்மையாக மாறிடும். அது உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது மாறிடும். அதுக்கப்புறம் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அந்த வசனம் தேவன் தான் முடிக்க முடியும். அதே நேரத்தில் அதே மார்க் எழுதிய 9வது அதிகாரத்தில் அவர் சொல்வார், தேவனை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா இயேசுவை ஒருத்தர் விசுவாசித்தால் தேவனுக்கு எல்லாம் கூடும். அது எல்லாரும் ஏற்றுக்குருவாங்க, கடவுளால் முடியாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மெய்யான தேவனாகிய இயேசுவை ஒருவன் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். அதுதான் பெரிய வசனம். இப்படி 1000 வசனம் சொல்லிக்கிட்டே போகலாம். ப்ரைஸ்ல அண்ணே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான, ஒரு ஆபத்தான, கஷ்டமான சூழ்நிலையில் வந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை ஏதாவது சொல்லுங்களேன். நிறைய சொல்லலாம். நான் ஒன்று மட்டும் நான் சாட்சியாக சொல்கிறேன், என்ன நேரத்தை கருதி. ஒரு 1999ஆம் ஆண்டு எனது பள்ளிக்கு இடம் வாங்கி கட்டடம் கட்டி 10வது வகுப்பு வரைக்கும் வச்சுட்டேன். எனக்கு விவரமே தெரியாது. நான் ஒரு பள்ளிக்கூடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் சீனியர் பர்சன் இன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு கிடையாது. அப்போ அந்த கட்டத்தில் எனக்கு 39 வயசு, 10வது வகுப்பு. என் மகளும் 10வது வகுப்பு படிக்கிறான். 10வது வகுப்புக்கு என்னை நம்பி பிள்ளைகள்லாம் சேர்த்துட்டாங்க. எல்கேஜிலேருந்து 10 வரைக்கும் அங்கீகாரமே வாங்கலை. அப்போ நான் டீச்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, இயேசு வந்து மெய்யான தெய்வம், நம்ம எல்லாரும் உபவாசம் இருந்து ஒரு வேளை ஜெபம் பண்ணுவோம், நமக்கு எல்கேஜிலேருந்து 10 வரைக்கும் அங்கீகாரம் வேணும். எவ்வளோ போய் முட்டிட்டு வந்துட்டேன், டைரக்டர் ஆஃபீஸ் போயிட்டேன், எல்லா பக்கமும் போயிட்டேன், கிடைக்கல. நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணால் நடக்கும்னு இயேசு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோன்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் என்கிட்ட விசுவாசம் உள்ள டீச்சர்ஸ் எல்லோரும் என் கூட இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஒரு வேளை சாப்பாடை நிறுத்தி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. உடனே எத்தனையோ ஃபைல் கொடுத்தோம், ஃபைலெல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. உடனே காரணம் அது சரியில்லை, இது சரியில்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வாசலெல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. யூனியன் தலைவர்கிட்ட சொன்னேன், எப்போ அந்த நேரத்தில் போய் 10th வரைக்கும் வச்சுட்டேன், எல்லாம் நடக்கவே நடக்காது, எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் நடக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனால் எனக்கு என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் எப்படி ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்ட்டு, சரி பிள்ளைகளை 10th பரீட்சைக்கு அனுப்ப முடியலைன்னா அப்புறம் வாழ்க்கை 1 வருஷம் ரொம்ப போயிடும், பக்கத்து ஸ்கூல்லையாவது அட்டாச் பண்ணி போடுன்னு நான் விசுவாசத்தோடு இருந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்போது ஒரு நாள் திடீர்னு எங்கள் யூனியன் தலைவர் ஃபோன் பண்ணி, அப்பா ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு திருநெல்வேலி கொண்டு வந்தார். உடனே திருநெல்வேலி கொண்டு போனேன். ஒரு வாசல் திறந்துருக்கு, என்னன்னு தெரில, உனக்காக திறந்துருக்கு போல், நீ கொண்டு வான்னு சொன்னார். உடனே ஃபைலை கொடுத்தேன். உடனே நேராக டைரக்டர் ஆஃபீஸ் போனார். போய் கொஞ்சம் போக்குவரத்து செலவு மட்டும் எனக்கு கையில் கொடுப்பாருனாரு. கொடுத்தேன். வரும்போது அங்கீகார உதவி எல்கேஜி டு 10th வரைக்கும் அடிச்சு அப்போல்லாம் டைப்ரைட்டர் தான், இந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டு கிடையாது. அப்போது அடித்து கொண்டு உடனே அப்போ தான் என் கூட உள்ளவங்கெல்லாம், எப்பா இவன் ஜபத்தை கூட கர்த்தர் கேட்குறாரு அப்படின்னு எல்லாரும் நம்புனாங்க. அப்போ என் பிள்ளை 1999 to 2000 அந்த கல்வியாண்டில் எங்கள் பிள்ளைங்க 6 பிள்ளைங்க 10th எழுதுனாங்க. நம்ம ஸ்கூல் பேர் போட்டு சர்டிஃபிகேட் வந்தது. இதை மாதிரி நிறையா சொல்லலாம். ப்ரைஸ் லார்ட். அப்போ நம்ம நேயர்கள் கற்றுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு முடியாத காரியங்கள் வரும்போது ஜெபம் பண்ணணும், உபவாசத்தோடு ஜெபம் பண்ண, அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு முழங்கால போட்ட வேண்டி தான் ஆண்டவர் எல்லா நாளும் அவர் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல, ஆபத்து காலத்தில் என்ன நோய் கூப்பிட்டு நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, நான்
உன்னை விடுவிப்பேன். அப்போ அவர் சொன்னதுனால முழு இருதயத்தோடு என்னை தேடினால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ எரேமியா 29:13 ஹோல் ஹார்ட்டடாக தேடணும்னா இந்த வயிற்றை காலி பண்ணிடணும், வயிற்றை எம்டி போடணும். சரிங்கண்ணா, இப்போ உங்களுக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு ஏதாவது அற்புதம் செஞ்சு அவங்க வாழ்க்கை மாறின ஏதாவது ஒரு சாட்சி சொல்ல முடியும்? நிறைய ஜனங்கள் நம்ம ஜெபத்தை நம்ம ஆண்டவர் கேட்டு அற்புதங்கள் செய்திருக்கிறார். ஒரு சில ஜபங்கள் கேட்கப்படலை, அது ஏன்னு எனக்கு தெரியாது. அது மறைவானங்கள் தேவனுக்கே உரியவர்கள். உபாகமம் 29:29 படி. அதே நேரத்தில் நிறைய ஜனங்கள் வந்து ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொம்பளை பிள்ளைங்க. அவர் டிரைவராக வேலை பார்த்தாரு. அவங்க பிள்ளைக்கு வந்து ஒரு பிசாசு வந்து 5வது படிக்கும் போதே பிசாசு பிடிச்சு அவளை போட்டு பயங்கரமாக ஆட்டி படைக்கும். நாங்கள் அந்த நானும் என் மனைவியும் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்காக வீட்டிலையும் போய் ஜெபம் பண்ணோம். உடனே இயேசு உங்கள் பிள்ளையை அந்த பிசாசுலேருந்து விடுதலை கொடுப்பார், அந்த பிசாசு உள்ளே போச்சுன்னா ரொம்ப பாடப்படுத்தும் அப்படி நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ணோம். அப்புறம் கடைசியில் தேவன் வந்து அந்த பிள்ளையை முழுவதும் விடுதலையாக்கினார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த பிள்ளையை விடுதலாகின உடனே அவள் அக்காமார் 2 பேர் ரட்சிக்கப்பட்டா, தங்கச்சிமார் 2 பேர் ரட்சிக்கப்பட்டா, அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, அப்பாவும் ரட்சிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இன்றைக்கி அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க, பிள்ளைகள் எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. 2 பேர் இன்ஜினியராக இருக்காங்க, ஒருத்தி வக்கீலாக இருக்காங்க. எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்தாங்க. அது காரணம் அந்த ஒரு சின்ன அற்பமான ஒரு ஊழியம். அந்த வீட்டில் போய் அது தொடங்கினவுடனே அவங்களுக்கு, ஏன்னா எத்தனையோ மந்திரவாதிகிட்ட கொண்டு போனாங்க, பிசாசு போல் அந்த பிள்ளைய பாடாப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. இயேசு அந்த பிசாசை விரட்டினார். ஒரு சந்ததியே மாறிடுச்சு. அப்போ எல்லா இதை பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்தவங்களை தான் நம்ம ஜெபிக்கணும், பிசாசு படித்தவங்களை ஜெபிக்கணும்னா ஊழியர்கள் தான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளும் போய் ஒரு ஜெபம் பண்ணா அவங்க விடுதலையாக்கி அவங்க சந்ததியை மாற்றுவார். கண்டிப்பாக மாற்றுறார். ஏன்னா பைபிளில் அந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் அப்படிதான் இருக்குது. ஆமாம், ரொம்ப சந்தோஷம்னா. இப்போ இந்த கால ஊழியங்கள்லாம் உங்கள் பார்வைகளை எப்படி இருக்குண்ணே? எழுப்புதல் வர்றதுக்கான ஏதாவது ஒரு அடையாளங்கள் தெரியப்படுதா? நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. ஆமாம், இப்போ நான் எங்கள் ஊர்லேருந்து பெறப்பட்டு உங்களை சந்திக்க வந்ததே, ஏன்னா இன்றைக்கி நிறைய சபைகளில் சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்திட்டாங்க, 100% நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆள் சேர்க்குறாங்க, அவங்ககிட்ட தசமாக காணிக்க வசூல் பண்ணுறாங்க, ரைட்டு, அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அந்த ஆத்மாக்களுக்கு மட்டும் செய்கிறாங்க. ஆனால் நான் சிறு பையனாக இருந்த போது, எனக்கு இப்போ 65 வயசாகிடுச்சு, ஆனால் சர்ச்சு எல்லா சர்ச்சுமே பெண்டிகாஸ்ட்டு சிஎஸ்ஐ எல்லாம் தெரு தெருவாக போய் சுவிசேஷ ஊழியத்தை செஞ்சாங்க. அதில் நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தாங்க. திரும்பவும் அப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும். இப்போ இன்றைக்கி உங்களுடைய கிராம மிஷனரி இயக்கம் வந்து இந்த விருதுநகர் பக்கத்தில் இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷனரி இயக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டு வந்துருக்கீங்க. நான் இதுவரை கேள்விப்பட்டேன், இன்றைக்கி நான் நேரில் வந்து பார்க்குறேன். மிக பிரம்மாண்டமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கி உங்களை கொண்டு உங்கள் உடன் ஊழியர்களை கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கார். இது வந்து உங்களால் முடியாது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பெற்ற அந்த இயேசு இந்த ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த ஊழியத்தை, இந்த கிராம மிஷனரி ஊழியம் வந்து காஸ்பல் அறிவிக்கிறத மட்டும் செய்து இதை இன்றைக்கி விட்டுட்டாங்க எல்லாரும். ஏன்னா நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி போதியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள். அந்த மத்தேயு 28 சொன்னார், மார்க் 16 சொன்னார். இந்த பிரைமரி காஸ்பல் ஒர்க்கு இன்றைக்கி விட்டாச்சு, எல்லாம் விட்டு. அதனால இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, இந்த பேட்டியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணன் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை தொடங்கியிருக்கார். நான் அவங்கள 2வது முறை இப்போ தான் பார்க்குறேன். நான் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு உங்களை நேரில் சந்திக்கணும்னு நான் வந்தேன். ஏன்னா இந்த கிராம மிஷனரி இயக்கத்துக்காக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணணும், நம்பர் 1. 2வது, நம்மளால் இயன்ற காணிக்கை அனுப்பணும். ஏன்னா நம்ம அந்த பூமி, இப்போ நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் உயிரோடு இருக்கும்போது இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த ஊழியத்துக்கு நம்ம கண்டிப்பாக தாங்கணும். ஏன்னா மிகப்பெரிய, நான் இது ஒரு சின்ன ஏதோ ஒரு ஷெட்டில் அண்ணன் நடத்துகிறாருன்னு நினச்சிட்டு நான் அங்கேருந்து வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது
எவ்வளவு காரியங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்குது என்று பார்த்தேன். எனவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாரும் இந்த மிஷினரி இயக்கத்துக்காக ஜெபிப்போம், தாங்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு உற்சாகம். எங்களை விசாரிக்கிறதே பெருசுனை. கண்டிப்பாக நாங்கள் எப்போயுமே ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். ஆமாம். எங்களை விசாரிக்கிறவங்களுக்கு ஆலையில் நினைப்போம். ஆண்டவர் உறவுக்காரராக உங்களையும் எழுப்பி அந்த எண்ணங்களை கொடுத்து நீங்கள் வரும்போது ஒரு மாதிரி சோர்ந்து போய் இவ்வளோ பெரிய சவாலுள்ள ஊழியம் பார்க்குறோம், நிறைய பணத்தை வீல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபத்தில் தான் இன்றைக்கி இருந்தோம். ஆண்டவர் உங்களை அனுப்பி எங்களை விசாரிக்க சொல்கிறார் பாருங்க. உண்மையாகவே ஒரு உற்சாகம். இதுபோல் அநேகர் என்ன போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஊழியக்காரர்களை விசாரித்தா போதும், அன்பு செலுத்தினா போதும், ஜெபிச்சா போதும், அவ்வளோதான். தன்னால் என்றதை கொடுத்தா போதும். கொடுத்தா சிறு துளி பெருவெள்ளம்னு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும், ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணிடுவார். நம்மனே கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வகையான ஊழியங்கள் செய்கிறோம். கிராமங்களில் சுவிசஸ் அறிவிக்கிறோம், வாலிபர் முகாம், விபிஎஸ், இப்படி 40 வகையான ஊழியம். இளம் விதவைகள் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 கிராமங்களில் காஸ்பிள் அறிவிக்கணும்னு சொல்லி பெரிய திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பேசுகிற இந்த வேலையில் கிட்டத்தட்ட ஒரு மோர் தேன் 20,000 தொற்றுக்கணும். ஆனால் இப்போ தான் 2000 சொச்சம் போகிறோம். காரணம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் காஸ்பிள் அறிவிக்கனா அதுக்கு தேவையான கைப்பறவைகள் வேணும், காஸ்பிள் புக்ஸ் வேணும். ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது ஒரு முழு பைபிளாவது அவன் கேட்பாங்க. யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க. நம்ம இல்லைன்னு போக முடியாது. 50,000 கிராமம் சந்திக்கணும், 50,000 பைபிள் வேணும். அப்போ இதுக்கெல்லாம் பண தேவைகள் வேணும். அதில் நான் என்ன சொல்லுவேன், ஒரு கிராமத்துக்கு தன்னால் என்ற காணிக்க கொடுக்குறவங்க அப்படிங்கலாம் விரும்புவோம். அதனால் பெரிய சவாலான ஊழியம். நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பேர் மறந்த ஊழியத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் எங்களுக்காக வந்து ஜெபிச்சது ரொம்ப முக்கியம். இந்த ஊழியத்தோடைய ஸ்டார்டிங்கே நீங்கள் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கிராமத்தில் யாராவது இயேசுநாதரை பற்றி சொல்ல வந்தால் பெரிய அருவாளை தூக்கி வெட்ட போயிடுவேன். அப்படி இருக்கிறவன் தான். என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்து டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லி மரண தேதி முன்குறிச்ச பிறகு தான் கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுளை தேடினேன். எங்கேயும் போகாமல் கடைசி சாகுறாப்பில் இருக்கிறதுல ஏசப்பாட்ட வந்து தான் அந்த ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்தது ஏசப்பா சுகம் கொடுத்து நன்றி இல்லாமல் மறுதளிச்சு மறுபடியும் சிகரெட் சாராயம் கொடுக்க ஆரம்பித்து, அப்படி இருந்தாலும் இயேசு என்னை தேடி வந்து அவர் தரிசனமாகி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இன்னும் அழுகிறத என் கண்களால் பார்க்க வச்சார், காதலால் கேட்க வச்சார். அவர் பார்த்திங்கன்னா ஏசாயா புஸ்தகத்தில் யாரை அனுப்புவேன் என்று பரிதவிக்கிறார்ல, அதுபோல தான் இன்றைக்கி ஏசப்பா இருக்கிறார். காணாமல் போன ஒரு ஆட்டுக்கு அழுகிறார், லாசரு கல்லறை மூடி கண்ணீர் வடிக்கிறார். நான் பார்த்த இயேசுவே அவர் பார்க்கும்போது இயேசுன்னு தெரியாது எனக்கு. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அழுதுகிட்டே இருக்கிறார். இவ்வளோ என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் இவ்வளோ ஜனங்களுக்கு கண்ணீரோடு அழுகிறாரே, அவர் தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும்னு அன்றைக்கி இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து இப்போ 30 வருஷமாக அவர் கண்ணீரை நம்ம துடைக்கணும். என்னால் என்று ஊழியத்தை செய்யுது. அப்படி செய்கிற ஊழியம் தான் இந்த ஊழி. இன்னும் பிரயாணங்கள் 7,000 மிஸ்டரிகள், 1,00,000 கிராமத்தை சந்திக்கணும்னா நம்ம இலக்கு. அதனால் உங்களை போல மூத்தவர்கள் எங்களை விசாரிக்கிறது, எங்களுக்காக ஜெபிக்கிறது, உற்சாகப்படுத்துறது, காணிக்க கொண்டு வந்து நீ இன்னைக்கு கொடுத்தீங்க, அது எல்லாம் தேவனை ஆண்டவருக்கு மகிமை. அதனால் எங்கள் நேயர்களுக்கு ஒரு 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 சின்ன கடைசியாக ஒரு அட்வைஸ் பண்ணி, ஆண்டவர் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே ஒரு தெய்வ திட்டம் இருக்குது, அதன் மூலிமா இவ்வளவு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஒரு ஆலோசனை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்களேன். நாம் இந்த பூமியில் வாழும் நாட்களிலே கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்நாளில் நாம் அவருக்காக செய்தது மட்டும்தான் நிலைக்கும். நான் வாங்கின வீடு, காரு எல்லாமே நம்ம கூட வரப்போ வராது. ஆனால் நாம் செய்த தேவனுக்காக நாம் தியாகம் பண்ணின காரியங்கள் மட்டும்தான் நாம் ஒரு நாள் மரணமடைந்து ஆண்டவரை பரலோகத்தில் போய் சந்திக்கும் போது அதான் நம்ம கூட வரும். அதனால் நான் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று தான். நான் நான் பல வருஷம் கிறிஸ்தவனாக இருந்து நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்துக்காக நான் ஒன்று கொடுத்தேன்னா
அவர் வந்து ஒன்று திரும்ப கொடுக்கறது இல்லை. நான் மார்க் 10ஆம் அதிகாரத்துலையும் மத்தேயு 10ஆம் அதிகாரத்துலையும் 100 மடங்குன்னு சொல்லியிருக்காரு. இயேசு வந்து அதுக்கப்புறம் சொல்லுவார், வானம் பூமி ஒளிந்து போய் என் வார்த்தை ஒளிந்து போகாதுப்பா அப்படிங்காரு. 100 மடங்கு அவருக்கு கொடுத்தா 100 டைம்ஸ். நான் இதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு முறை நான் ஒரு ஊழியத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா காணிக்க கொடுத்தேன். அதுக்கு அடுத்து 100 மடங்கு கொடுப்பாரு அப்படின்லாம் எதிர்பார்த்து கொடுக்கல. ஆனால் 1 கோடி ரூபாய் பெருமான இடத்த கர்த்தர் வந்து ஒரு சில லட்சம், ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட 12 கோடி பெருமான இடத்த 12 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அவர் சந்தோஷமாக கொடுத்தார். அப்போ இது 100 மடங்கு கர்த்தர் என்ன கொடுத்தார். நாங்கள் கொடுத்தது, சர்ச்சுக்கு கொடுத்தது ஒரு சின்ன அமௌண்ட். இது வந்து இந்த சத்தியம், கர்த்தருடைய சத்தியம் வந்து 100 மடங்கு உண்மையானது. எனவே இயேசு சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் பரலோகத்திலிருந்து வந்த அந்த கடவுள் சொன்ன வார்த்தைகள். அதனால் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குற எல்லாத்துக்கும் தேவன் 100 மடங்கு கொடுப்பார். ஆமென். ஆமென். ஒரு ஜெபம் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான உம்முடைய உத்தமமான இந்த ஊழியக்காரனையும் இந்த ஸ்தாபனத்தையும் பார்ப்பதற்கு, நேரிலே சந்திப்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த ஊழிய ஸ்தாபனத்துக்கு எவ்வளவோ தேவை இருப்பதை நான் நேரில் வந்து பார்த்தபோது கண்டுகொண்டேனப்பா. ஆண்டவரே, கிராம ஊழியங்கள், ஆண்டவரே சுவிசேஷ ஊழியங்கள் இன்றைக்கு ஆண்டவரே அடைக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நிறைய பேர் அதை செய்வதே இல்லை. ஆண்டவரே, அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகனை உம்முடைய வலது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள், குழந்தைகள், இவங்களுடைய குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தேவையும் அற்புதமாக சந்தித்து கர்த்தர் பரத்திலிருந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதித்து அதன் மூலம் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதிலும் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான எங்களை விசாரிக்கும்படி வந்திருக்கிற அருமையான அண்ணனுக்காக, அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், 4 பேர பிள்ளைகள் எல்லோரும் நீங்கள் ஆசீர்வதிப்பீர்கள். ஆமென். ஆண்டவரே, அவங்க வைத்திருக்கிற ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்களையும் சாட்சியாக நிறுத்துவீரா. அங்கேருந்து அரசாங்க அதிகாரிகள் உருவாகட்டும், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், ஆண்டவரே உம்முடைய சாட்சிகளாக அவர்கள் உருவாக உதவி செய்ய ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே கிருபைக்குள்ளாக, ரத்தத்துக்குள்ளாக மறைத்து கொள்ளுங்க. இதுபோல் அநேக சாட்சிகள் தேசம் முழுவதிலும் எழும்ப உதவி செய்வீரான சொல்லிக்கிறோம். சாட்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் மக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக, அண்ணனை போன்று உப்பாக ஒளியாக மாற வேண்டும் என்று வைராக்கி மறட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ரொம்ப வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.